அரங்கா போற்றி 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 குருவே போற்றி 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 அரங்கா போற்றி 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 குருவே போற்றி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது ஆசான் அகத்தீசன் தான். ஆசான் ஞான பண்டிதன் ஆசி. ஆசான் ஞான பண்டிதன் யார் என்றால் சுப்பிரமணியர். அது என்ன சுப்பிரமணியன் அவர் தான் பெரியனர். உண்மையிலே அவர் தான் கண்டார். என்னையா கண்டாருன்னா, ஏன் மனிதன் சாக வேண்டும், இருந்து எப்படி விடுபடுவது என்று ஆரம்பத்தை சிந்தித்த மனிதன், ஆரம்பத்தை சிந்தித்த மகான் ஆசான் ஞான பண்டிதன் தான். அப்போ என்ன செய்தார், மனிதன் ஒவ்வொரு மனிதனாக இறந்துக்கிட்டே இருந்தான். இவர் பார்த்தார், இவர் ஒரு சிறந்த ஜீவ காரியம் உள்ளவர். ஆசான் சுப்பிரமணியர் ஜீவ தெய்வ உள்ளவர். அவர் ஜீவ காரியம் உள்ள ஜீவ தெய்வ உள்ளவர். ஒரு பசுமாடு இறந்து விட்டது. அப்போது கண்ணுக்குட்டி வந்து பாடு குடிக்க ஆரம்பித்தது. அந்த மாடு செத்து போச்சு. என்னையா காரணம் என்று ஆரம்பித்தார். அப்போ அந்த மாடு கரு முழு இழுத்தது. அப்போ பார்த்தார், மூக்கில் கை வச்சு பார்த்தார். இந்த மூச்சு இருந்தால் மனிதன் வாடுகிறான், இந்த மூச்சு நின்று விட்டால் மனிதன் செத்து போகிறான். இது ஏன் என்று முதல் கேள்வி கேட்ட ஆசான் ஞான பண்டிதனாக சுப்பிரமணியர் தான். அவர் இல்லை என்றால் இந்த ஞானமே கிடையாது. அதான் மாணிக்கவா சொன்னார், தென்னாடுடைய சிவனையை போட்டினார். ஏன் சிவன் வேறு வகை இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறாரு, ஆனால் உடம்பும் உயிரையும் அறிந்து, உடம்பையும் உயிரை அறிந்து நிலைநிறுத்தி கொண்ட முதல் ஆசான் சுப்பிரமணியர் தான் என்பதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி, அப்புறம் தான் என் ஆட்டுக்கும் இறைவனை போற்றினார். அப்போ முதல் தலைவன் சுப்பிரமணியர். முருகா என்று சொல்வதற்கு 3 கோடி தவம் செய்திருக்க வேண்டும். இப்போ நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். ஆக முருகன் நாமத்தை சொல்கிறதுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். அவர் சீடர் தான் அகத்தீசர். அகத்தீசனை செய்தார். ஊர் ஊராக சென்று ஆசா ஞான பண்டிதன் பெருமையை பேசினார். முருகன் நாமத்தை சொல்லுங்கன்னார். முருகன் சமன் சொன்னால் போதுமான்னு கேட்டான். இல்லையா, ஜீவகாரியம் வேணுன்னார். இப்போ ஜீவ தெய்வம் இல்லை என்றால் முருகப்பெருமான ஆசியும் பெற முடியாது, அகத்தீசன் ஆசியும் பெற முடியாது, ராமலிங்க சாமி ஆசியும் பெற முடியாது. அப்போ எப்படி என்ன செய்யணும், ஆசானை கேட்க வேண்டும். ஆசான் ஞான பண்டிதனை கேட்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசான் அகத்தீசனை கேட்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசான் ராமலிங்க சாமியில் கேட்க வேண்டும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசான் மாணிக்கவாசனை கேட்க வேண்டும். நான் அடியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்க வேண்டும். அவர் கேட்டால் அவனை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார், நீ எந்த அளவுக்கு ஜீவகாருண்யம் காட்டுகிறாயோ, என்னைக்கு பொழுதுக்கு நீ என்ன செய்தார்கள், உன்னுடைய பேச்சால், உன் செயலால், உன் சொல்லால் யார் யார் மகிழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள், உன்னுடைய சிந்தையால், செயலால், பேச்சால் யார் யார் சோர்வடைந்து இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது. அது ஆசாந்தம் புரிய வைக்க வேண்டும். இன்றைய செயல்பாடில் யாரிடம் பேசினோம், மனைவிட்ட அன்பு கட்டியட, பிள்ளைகிட்ட அன்பு கட்டிய, தாய்கிட்ட தாய் தந்தைகிட்ட அன்பு கட்டிய, இல்லை நண்பர்கிட்ட அன்பு கட்டிய, யாருக்கிட்ட அன்பு கட்டியிருக்க, எந்த அளவுக்கு நீ மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகிறாய். மனைவி மக்கள்கிட்ட அன்பு கட்டு, அவள் தான் உன்னை காப்பாற்றுவாங்க. தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளைகிட்ட அன்பு கட்டும் போத வரவனுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து விருது உபசரிக்க வேண்டும். அப்போது மனைவி மக்கள் உன்னை வாழ்த்த வேண்டும். என் கணவன் உயர்ந்தவர் என்று அவர் மனைவி வாழ்த்த வேண்டும். பிள்ளைகள் என் தந்தை உயர்ந்து கொண்டு வாழ்த்த வேண்டும். தந்தை தாய் நான் என் மகன் உயர்ந்து கொண்டு வாழ்த்த வேண்டும். இவர்களெல்லாம் வாழ்த்தாமல் மற்றவர்களுக்கு போய் பொருளாதார உதவி செய்து அன்பு காட்டிய தேவையில்லாத உணவு, தேவையில்லாத ஒரு செயல்பாடாகும். அதை செய்ய தான். ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும் என்றால் அவன் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஜீவகாரணம் அப்படின்னு சொன்னால் இனிமையாக பேசுதல், ஆனால் வஞ்சனை இருக்கக்கூடாது. ஆனால் பொருள் பற்றி இருந்தால் நிச்சயம் அவனோட வஞ்சனை இருக்கும். ஒரு காமம் இருக்க முடியாது. அப்போ காமம் இருக்கலாம், அது உடல் அது உடம்புடைய இயல்பு தான் காமம். ஆனால் பொருளாதாரத்தின் மேலே இச்சை உள்ளவன் நிச்சயம் அவன் கருணை காட்ட முடியாது. ஆனால் பொருளாதாரம் வேண்டும், அதுக்காக குற்றம் சொல்ல முடியாது. உணவு, உடை, இருப்பிடம் இதுக்கு அவசியம் பொருளாதாரம் வேண்டும் தான். அதே சமயத்தில் மற்றவன் பொருளாதாரத்தை வஞ்சனையாக கவர்கின்றவன் நிச்சயமாக அவன் துன்பப்படுவான். நான் சொல்லவில்லை, அன்ப ஆசான் வலு பெருமான் சொல்கிறான், அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலவினான். அப்போ பிறர் வருந்தபடி பொருள் சேர்த்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும்
வஞ்சித்து விட்டு போகும் என்று சொன்னான். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலவின்னா. அப்போ ஒரு பொருளை இழந்தாலும் நல்ல காரியத்தை செலவு செஞ்சால் அது நன்மையே நடக்குன்னு சொன்னான். ஆனால் எல்லா ஞானிகளும் எதை பின்பற்றினார் என்றால் ஜீவகாருண்யம் தான். அது எப்படின்னா அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார்னா. ஏன்னா யார் போய் இப்படி சொல்கிறான்னா அன்பு சிவம் இரண்டென்று சொல்லுவார், ரெண்டு ஒன்று தாண்டானா. ஒரு மனுஷன் கடவுள் தன்மை அடைந்திருக்கிறான் என்றால் அது அன்பு உணர்ச்சி தான் மையமாக கொண்டது. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அடாடா, எப்பேற்பட்ட வார்த்தை! ஆசான் திருமூல தேவர் சொல்லியிருக்கிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். யாரும் அறிய மாட்டேங்கிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தானேன்னு. அப்போ அடிப்படை சொன்னார். வள்ளுவன் சொல்லுவான், அவன் அன்பின் வடியது உயிர்நிலை, அதில் இருக்கு 80 போர்த்த உடம்புண்டான். உடம்புன்னு சொல்லி என்ன இருக்குன்னா பெணடாவன் நடமாடும் பெணடாவேன். அன்பு உணர்ச்சி இல்லாதவன்லாம் நடமாடும் பெணம் சொன்னால் வள்ளுவேன். திரும்ப சொன்னார் அன்பு தான் சிவம்னு சொன்னார். அப்போ இதுக்கு அடிப்படை அன்பு உணர்ச்சி இல்லையே. நம்மளே இருக்கிற பொறாம உணர்ச்சி, பேராசை, பொருள் எப்படி சேர்க்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் கொண்டை எப்படி அன்பு இருக்கும்? நடிக்கிறப்போ பொருட்பட்டு உள்ளவன் நிச்சயம் நடிப்பான். காமகொண்டு இருக்க அது உடையில்லை இயல்பு. ஆனால் யார் ஒருவன் பொருள் பற்று இருக்கிறானோ அவன்கிட்ட அன்பு இருக்க முடியாது. அப்போ ஆசானை கேட்க வேண்டும், ஆசான் அகத்தீசனை கேட்க வேண்டும், ஆசான் திருஞான சம்பந்தத்தை கேட்கணும், கருணே வடிவான ராமலிங்கசாமி கேட்க வேண்டும், மகான் மாணிக்கவாசனை கேட்க வேண்டும், ஆசான் திருஞான சம்பந்தத்தை கேட்கணும், திருநாவுக்கரசு கேட்க வேண்டும். இவரை கேட்க வேண்டும். அடிமை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு அறிவும் பரிவு பக்குவம் தர வேண்டும். நான் கேட்டிருக்கோம், ஆசான் அகத்தீசை கேட்டிருக்கேன். அடியேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என் சிந்தையிலிருந்து உணர்த்த வேண்டும், என் சிந்தையும் செயலும் சொல்லும் நீயாக இருக்க வேண்டும்னு கேட்டிருக்கோம் ஆசானே. இப்படி கேட்டு தான் நாங்கள் பெற்றிருக்கோமே தவிர வேறு ஒன்று எந்த வகையிலும் பெற முடியல. ஆனால் மற்றவர்கள் எதை செய்கிறார்கள். ஆனால் இதுக்கு அன்பு உணர்ச்சி உள்ளவன், ஜீவகாருண்யம் உள்ளவன் நிச்சயமாக உயிர் கொலை செய்ய மாட்டான். சில பேர் சில பேர் கோயிலை செய்வாங்க, ஆடு வெட்டுவாங்க. எதுக்கியான்னு கேட்டேன். கடவுள் ஆசி பெறதுக்கு தான். வள்ளுவன்ட்டு சொன்னால் நீ இதை கடவுளாசி இதில் பெற முடியாதுதான். ஏன் இது முன்னோரா செஞ்சுருக்காங்களேண்ணா, முன்னோரா சிண்டு வச்சிருக்கேன், இப்போ சிண்டு வச்சிருக்கான்னு கேட்டான். இப்போ கரை பெட்டிக்கிட்டில முன்னோருக்கு சிண்டு வச்சுருந்தான். மனைவி கணவனுக்கு போய் பேணு பார்த்துக்கிட்டுருப்பா, கணவன் மனைவிக்கு பேணு பார்த்துக்கிட்டு. அப்போது இப்போ எப்போ சரி நீ கரை பெட்டிருக்குல்ல, முன்னோருக்கு செஞ்சாங்க, முன்னோருக்கு செஞ்சுருக்காங்க, நாங்கள் செய்யக்கூடாதுன்னு கேட்டான். செய்ய அதை பற்றி குற்றம் இல்லை. ஆனால் இதனால் எந்த லாபமும் இல்லைன்னா வள்ளுவன். நன்றாகும் ஆக்கம் பெரியனிலும் கொன்றாகும் ஆக்கம் கடைன்ட்டான். கடனை இழிந்தடைன்ட்டான். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த கொலை செய்தால், இந்த ஆடு வெட்டினால் என் குடும்பம் செழிக்குன்னு சொன்னான். இதனை அவங்க செழிக்க போகிறான், அவன் ஊருக்கு போக போகிறான். நானே எந்த பக்கத்து சுடுகாட்டுக்கு போக போகிறான் நானா. அப்போ ஒரு இந்திர பதவியை கிடைத்தாலும் சரி அறிவாளிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாது.